availability percentage equal to total time minus down time divided by total time into 100%. ஸோ இந்த டோட்டல் டைம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1 இயருக்கு 365 டேஸ் இருக்குது. அந்த டேஸை வந்து அவராக கன்வெர்ட் பண்ணுங்க இன்ட்டு 24 ஹவர்ஸ், அதை திருப்பி மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்க இன்ட்டு 60 மினிட்ஸ். ஸோ இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5,25,600 மினிட்ஸ் பர் இயர் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டைம். டவுன் டைம் அப்படின்றது உங்களுடைய என்ன சொல்கிறது, ஃபெயிலியர் டைம் ஆஃப் யுவர் டேட்டா சென்டர் ஆர் டவுன் டைம் ஆஃப் யுவர் டேட்டா சென்டர். ஓகேவா? அந்த பிளான்ட் டவுன் டைம் ஆஃப் தி டேட்டா சென்டர் இல்லை ஃபெயிலியர் டைம் ஆஃப் தி டேட்டா சென்டர், அந்த டைமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது டவுன் டைம். ஸோ இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டோட்டல் டைம் தெரியும், டவுன் டைம் தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா அந்த அவைலபிலிட்டி பர்சன்டேஜ் ஃபார்முலாவில் நீங்கள் இந்த வேல்யூலாம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி பர்சன்டேஜ் ஃபார் எனி டேட்டா சென்டர் ஆர் அப் டைம் ஆஃப் எனி டேட்டா சென்டர் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஓகே, ஸோ என்னதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப் டைம் அவைலபிலிட்டி நம்ம கண்டுபிடிச்சாலும் ஒரு சில இடத்துல இந்த கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டருடைய அந்த